வெஜ்ஜி சூப் செய்வதற்கு தேவையான அளவு காய்கறி கட் பண்ணி வச்சாச்சு. பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவு பச்சை மிளகாய் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் தாளிக்கணும். எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறி தண்ணியில் கழுவி அதை போட்டு நல்லா ஒரு கழுவி வச்சுக்கிற காய்கறியெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிண்டி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுக்கணும். நல்லா ஒரு கிண்டி மூடி வைங்க. 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து பார்த்தா கொஞ்சமாக வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுக்கிங்க இல்லையா, அதை ஊற்றி ஒரு கிண்டுங்க. கிண்டினதுக்கப்புறம் வெஜ்ஜி சூப் மசாலா கடையில் கேட்டால் கிடைக்கும். வெஜ்ஜி சூப் மசாலா ஒரு பாக்கெட்டு, பெப்பர் தூள் இது ரெண்டும் போட்டு நல்லா ஒரு கிண்டி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா? நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டி பாருங்கள். வாசனையாக இருக்கும். பார்த்திங்களா? ரெடி ஆகிடுச்சு வெஜ்ஜி சூப்பு. கார்ன் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கோம் எண்ணெயில் போட்டு. அந்த கார்ன் கொஞ்சம் அதில் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இருந்தாலும் கார்ன் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சூப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.